இப்போ நம்ம எங்கே போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம ஒரு டெய்லர்கிட்ட போகிறோம். எதுக்கு போகிறோம், என்னாச்சு போகிறோம் வாங்குறது பார்க்கலாம். ஒரு டெய்லர்கிட்ட வந்தாச்சு. நம்ம கொடுத்த வேலையை அவங்க முடிச்சு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். பாபி ஓகேயா? நான் அந்த போர்வை வந்து ஒன்று வாங்கினேன் பார்த்தீங்களா, 300 ரூபாய்க்கு. அது வந்து பெரிய சிங்கலாக இருந்தது. உங்கள்கிட்ட கட் பண்ணி தைக்க கொடுத்துருந்தேன், ஓரம் அடிக்க கொடுத்துருந்தேன். அவங்க தைச்சிட்டாங்களான்னு தெரில, முந்தானே கொடுத்தேன். அவங்க சொல்கிறாங்க தைக்கலை, வேலை அதிகமாக இருந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு. நான் போயிட்டு திருப்பி வர முடியாது, கஸ்டமர் வந்துடுவாங்க, நான் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுறேன். அவங்க தைக்கிற வரைக்கும் தைக்கிட்டு நம்ம சும்மா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். என்ன எதுவும் வாங்க வேண்டாம், அங்கே உட்காந்துட்டுருக்கு சோம்பேறியாக இருந்தது. அதான் அப்படி சும்மா அப்படி மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். செருப்புலாம் பாருங்கள். இப்போ வந்து பக்கத்தில் எல்லாம் அப்பளம் வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தில் மும்பை ஸ்பெஷல் கருவாடு, பொம்பில், ஜிங்கா. இது வந்து இந்த கூனி மீன். கைசதி கிலோ இது 550 ரூபாமா ஒரு கிலோ. இது இந்த கூனி மீன். இந்த மீன் இங்கே மும்பையில் மாந்திலி சொல்லுவாங்க. இது வந்து இங்கே பொம்பில் சொல்லுவாங்க. நாங்களாம் சாப்பிட மாட்டோம்னா சாப்பிடணும். இவருக்கு கருவாடு ஐட்டம்லாம் பிடிக்காது. சரி நான் ஒத்தையில பண்ணி நான் எங்கே சாப்பிட. ஆனால் ரொம்ப நாளாக ஒரு கரண்டி கேட்டாரு. அந்த கரண்டி கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த கரண்டியில் ஹேண்டில் ரொம்ப சின்னதாக இருக்குது. கைப்பிடி பெருசாக கேட்டால் கிடைக்கவே மாட்டேங்குது. இங்கே குழந்தைங்களுக்கு உள்ளே போடுற ஜட்டி, லேடிஸ்க்கு ப்ரா, பேண்டி, டிஷர்ட் எல்லாமே இருக்குது. இந்த மார்க்கெட் எல்லாமே கிடைக்கும். அவகேடா என்ன ये कैसे दिया? कैसा? அவகோடா 150 ரூபா, 100 ரூபாய்க்கு 2. பார்க்கறதுக்கு கெட்டு போன மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளதான் அதுக்குள்ளே மசாலா இருக்குமா. நிறைய வெஜிடபிள்ஸாக இருக்கும். குளிர் ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, எங்களுக்கு கீரை வகைலாம் வந்து சீப்பாக கிடைக்கும். இனி வெந்தய கீரை வந்துடும் நமக்கு மார்க்கெட்டில். मेथी कैसे दी भाई? 30 रुपये. இப்போ வந்து 30 ரூபா சொல்கிறாங்க வெந்தயக்கீரை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இதே 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்குலாம் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. கொய்யாப்பழம் ஒரு குரு 10 ரூபாவா. என்கிட்ட போன தடவை வாங்கினதே இருக்குது. அனார் कैसे दिए? 120. மாதுளை 120 ரூபாவா, 100 ரூபாய் சொல்கிறாரு. இங்கே ஒரே அன்னாச்சி பழம் மயமாக இருக்குது. लहसुन कैसे दिए भाई? 70 का पाव है, 80 90 पाव. இது 70 ரூபா 1/4 கிலோ, இது 80 ரூபா 1/4 கிலோ, இது 90 ரூபா 1/4 கிலோ. அப்போ கிலோ ஒரு கிலோ எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. நாரியல் 50 का 2. ரொம்ப குட்டி தேங்காய் இருக்குது. 50 ரூபாய்க்கு 2. நான் வந்து இங்கே டைம் பாஸ் பண்ண வந்திருக்கேன். டெய்லர் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாலும் ஒன்றும் வாங்கலை. காய்கறிலாம் இருக்குது நமக்கு நிறையா. பாபி टमाटर कैसे दिए? 50 किलो 30. 30 अच्छा. தக்காளி என்கிட்ட இருக்குது 30 ரூபா கிலோவா. இந்த மார்க்கெட்டில் இருக்கவங்க மோஸ்ட்லி முக்கால்வாசி என்னோட கஸ்டமர். அதனால் நான் அவங்களுக்கு 5-10 குறைக்கிறனால அவங்களும் எனக்கு 5-10 குறைப்பாங்க. சரிங்களா? இங்கே அழகழகான குர்த்தி விற்றுக்கிட்டு இருக்காங்க. குர்த்தியை என்ன கைசே தியவையா? 200 ரூபாவா. எது எடுத்தாலும் அழகாக இருக்குது பார்க்க. இங்கே ஃபுல்லாக எல்லாம் கரம் மசாலா வச்சுருக்காங்க. கிராம்பு, பட்டை, கருவேப்பிலை, கடுகு, வெண்கடுகு. வாங்க நம்ம வந்த வழியே பேர்லாம் ஒன்றும் வாங்கலை. அவங்க நம்ம துணியை தைச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இங்கே மேக்ஸி வச்சுருக்காங்க. कैसे दिए मैक्सी? अच्छा, कौन सा भी लो? अच्छा, पुराना वाला है क्या ये? பார்க்க பழசு மாதிரி இருக்குது. ठीक है लगना. कौन सा भी लो 100 रुपया. எது எடுத்தாலும் 100 ரூபாவா. ஆனால் எனக்கு பார்க்க வந்து அது பழசு மாதிரி இருக்குது, புதுசு மாதிரி தெரில. அடுத்தவங்க போட்டால் நம்ம போட வேண்டாம், வாங்கலை. நம்ம ஷாப்பிங்கு ஒன்றும் பண்ணலை. சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம டெய்லர்கிட்டே வந்து கடைக்கு வந்தாச்சு. இப்போ தான் துணி எடுத்துகிட்டு உட்காந்துருக்கோம். கையில் வச்சுருக்கிறது நம்ம துணி, இது நம்ம பை. டெய்லருக்குலாம் நல்லா கிராக்கி. நானும் சும்மா டெய்லர் வேலையே படிச்சிருக்கான் போல். நல்லா பணம் வேறு. மோட்ரு வச்சுருக்காங்கிறதால நம்ம துணியை வெட்டி தைக்கிறதுக்கு 3 நாளாக இன்றைக்கின்னு சொல்கிறாங்க. இந்த போர்வை நான் வாங்கினது வந்து லாட்டில் வாங்கினது. ஒரு பெரிய பெட்டில் போடுற மாதிரி 2 கவர் மொத்தமாக இருந்தது. அவங்களே கட்டிங் பண்ணி தரலை, நீங்கள் கட்டிங் பண்ணி வெட்டிக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு 300 ரூபாய்க்கு 2 பெட்ஷீட் கடவுளே. துணி நல்லாயிருக்கு. देखोगे शाम के टाइम कस्टमर रहता है ना, तो इसके लिए वो कस्टमर अभी वो ज़रा निपटा के आई, वापस जाएगी तो फिर वो दूसरे काम पे लगा देंगे.
कोई ना भाई भाभी ये देव இங்கே தைக்கிற ப்ளவுஸ்லாம் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுல மருமகளுக்கு தைச்சி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா ரெடிமேட் ப்ளவுஸ் மாதிரி இருந்தது. 250 ரூபா வாங்கினாங்க. ரொம்ப நல்லா தைப்பாங்க. நம்ம கொடுக்குற டிசைன் பேட்டர்ன் அப்படியே தைப்பாங்க. ஒரு பொருவை தைச்சிட்டாங்க, 2வது பொருவை தைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் இவங்களை சொல்கிறேன், நீங்கள் 3-4 நாளாக எங்கள் இழுத்து அடிச்சிட்டீங்க. இவங்க சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் என்ன எங்களுக்கு உடனே எங்கள் பொருள் தரீங்க அப்படிதான்னு சொல்லி என்கிட்ட கிண்டல் அடிக்கிறாங்க. आपका इलाज चालू है क्या नहीं? ऑपरेशन है अभी 2 तारीख। अरे बाप रे, फिर ऑपरेशन के बाद कितना दिन आपको आराम करना पड़ेगा ना? वो बोला 5-6 दिन। फिर भी 5-6 दिन तो फिर दुकान बंद रहे. चलो जान दो ना भाई, जिंदगी पूरी நல்லா முடிஞ்சிட்டு நம்ம வேலை.